மீட்பின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களை உங்களை வாழ்த்துகிறோம். அனுதினமும் வேதத்தை வாசியுங்கள். எல்லா காரியத்திற்காக கிறிஸ்துவின் சமூகத்தில் பிதாவின் பாதத்தை தேடுங்கள். மேலானவைகளை நீங்கள் காண்பீர்கள். இந்த நிகழ்ச்சிகளை உங்கள் நண்பர்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் நோயாளிகளுக்கும் பலவிதமான வழி தவறி போனவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய கரம் அவர்களை தொடும். அவர்கள் மேன்மையை காண்பார்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அல்லேலூயா. நான் வாழ இந்திய தேசத்துல தலைமுறை தலைமுறையாக பல ஆயிரம் தலைமுறைகளாக சாபம் போடுகிற வம்சங்களைத்தான் பார்த்திருக்கிறோம். சாபம் போடுகிற கதைகளை தான் கேட்டிருக்கிறோம். இன்றைக்கும் வீட்டுக்கு வீடு பிரச்சனை வந்தால் சாபம் போடுவாங்க. வியாபாரத்துக்கு பிரச்சனை வந்து சாபம் போடுவாங்க. அண்ணன் தம்பி அம்மா மாமன் மச்சான் பிரச்சனை வந்து சாபம் போடுவாங்க. ஏன் அம்மாக்காரி மகளுக்கு சாபம் போடுவா, நீ நல்லா இருக்க மாட்ட நாளைக்கு அப்படின்ட்டு. இப்படி சாப ஆவி உள்ள நாடு தான் இந்தியா. இந்தியாவில் யாருக்கும் சாபத்தை பற்றி யாரும் கத்தர வேண்டியதே இல்லை, எல்லாருக்கும் தெரியும். என்றால் சாபம் தான் இந்திய ஜனங்கள் ரத்தத்தில் ஊறி போன ஒன்று. இந்த சாபம் எதனால் வந்தது தெரியுமா? பாவத்தினால் வந்தது. உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 15 அங்க இருக்கிற 58 வசனங்கள்ல பாருங்க, 53 சாபங்கள் இருக்குது. 60 வசனங்களுக்கு மேல. ₹1 ஏமாத்தினா சாபம், ஒருத்தர் பேரை கெடுத்தாத சாபம், ஒரு பொருளை திருடனா சாபம், ஒருத்தருக்கு துரோகம் பண்ணா சாபம் என்று சொல்லி 53 விதமான சாபம். இன்றைக்கும் பாவம் எங்க இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த சாபங்களை தான் ஜனங்க இருப்பாங்க. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு கல்வாரி சிலுவையில் மனித குலத்தின் பாவத்தையும் மனித குலத்தின் சாபத்தையும் மனித குலத்தின் சாவையும் மனித குலத்தின் நோயையும் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அதனால்தான் பரிசுத்த ஆவி பவுலை கொண்டு எழுதுகிறார், மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். அன்றைக்கு சிலுவையில் யார் இருக்கிறாங்களோ அவங்க சபிக்கப்பட்டவங்க என்று அன்றைக்கு யூதர்கள் எண்ணினார்கள். கிறிஸ்து இயேசு பாவம் இல்லாத கிறிஸ்து மனித குலத்தின் பாவ சாபங்களையும் துக்க துயரங்களையும் வியாதிகளையும் சாவையும் தன் ஏற்றுக்கொண்டு எல்லா விதமான சாபங்களிலிருந்து நம்மை விடுதலை செய்து விட்டார். இதான் ரட்சிப்பு. இன்றைக்கும் பாவத்தில் வாழ்கிறவர்கள் சாபத்தில் தான் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்ற பெயரில் ரொம்ப பேர் இருக்கலாம் பாவத்தில், ஆனால் அவங்க சாபத்தில் தான் இருக்கிறார். அவர்கள் சாப கிறிஸ்தவர்கள் என்று அவங்களுக்கு பேர். அவங்க டெனாமினேஷனை அந்த டெனாமினேஷன் இந்த சாப டெனாமினேஷன். ஆகவே அன்பானவர்களே, பாவம் சாபத்தை கொண்டு வரும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறவன் பாவத்தை விட்டு விடுவான். சாபத்திலிருந்து இயேசு நம்மை விடுதலை செய்து விட்டார். அந்த சாபத்தை இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் கழுவி ஆசீர்வாதத்தின் ஜனங்களாக நம்மை தேவன் மாற்றுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லும் சத்தியத்தை கேளுங்கள். எந்த பேரில் பாவம் இருந்தாலும் அது உன்னை சாபத்தில் கொண்டு உட்கார வச்சோம். உண்மையா மனம் திரும்பலோடு அக்கிரமங்கள் பாவங்கள் எனக்கு வேண்டாம் என்று மன்னியும் ஆண்டவரே இந்த மெய் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புவதுதான் உங்களை உயர்த்தும். இயேசுவின் நாமத்தினால பாவத்தால் தடைப்பட்டு போன சகல ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இயேசு உங்களுக்கு கொடுக்கிறவர். உண்மையான மனம் திரும்பலோடு கூட ஆண்டவர் இயேசுவை தேடுவோமா? நல்ல ஆண்டவரே, பரிசுத்தரே, இரக்கம் உள்ளவரே, சத்தியம் உள்ளவரே, மதங்கள் செய்ய முடியாததை, உலக தலைவர்கள் செய்ய முடியாததை, விஞ்ஞானம் செய்ய முடியாததை எங்கள் ஆண்டவராய் இயேசுவை நீர் சிலுவையில் மனித குலத்துக்காக செய்தியோ.
மனிதன் பாவத்தால் சம்பாதித்த சாபத்தை சிலுவையில் சுமந்தீர். ஆண்டவரே, உம்மை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறவர்கள் சாபத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். அவர்கள் பரிசுத்த ஆசீர்வாதத்தின் மேன்மையை காண்கிறார்கள். இந்த வருஷத்தில் சாபத்திலிருந்து விடுதலை பெற்று இயேசுவே உமது வல்லமை கருத்தால் பரிசுத்த ஆசீர்வாதம் பெற்ற ஜனங்களாக வாழ எங்கள் எல்லோரையும் அருள் புரியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.